என் தலையில் எழுத்து. உன்னையும் ஜெயிச்சுக்கிட்டு வாழ்ந்து போகணும்னு தலையில் எழுதிக்கிறதுலாம் போன ஜென்மம் நான் செஞ்ச பாவம். சொல்லாத மாடுத்தி, ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னையும் பிள்ளையும் சந்தோஷமா தானே வச்சிருக்கேன். நீச பேல, என்னைக்கு நீ எங்களை சந்தோஷமா வச்சிருந்த? உங்ககிட்ட ஒரு வாய் கஞ்சி நிம்மதியாக குடிக்க முடியுமா? உங்ககிட்ட பள்ளிக்கூடத்துக்கு போகிற எல்லா பிள்ளைகளையும் பாரு, விதவிதமாக துணிமணி போட்டுக்கிட்டு போகுது. பாவடை எண்ணம் தாவணி, இப்போ மாடலில் ஜீன்ஸு பேண்ட்டுன்னும் அதை கிழிச்சு விட்டுக்கிட்டு நல்லதை கிழிச்சு விட்டுக்கிட்டு எங்கிட்டாக்க எல்லாமே போகுது. அப்படியா போச்சுருந்தேன். அந்த பிள்ளைக்கு 2 சோடிக்கு அங்கிட்டு இன்னும் ஒரு துணி இருக்கா? அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் போய் இந்த 100 ரூபாய்க்கு ஊராளுக்கு களையை வெட்டிட்டு நான் தான் அந்த பண்ணை வீட்டில் போய் அவள் வீட்டில் அம்பிட்டு பாத்திரத்தையும் தேய்ச்சி கழுவி முத்தம் தூத்தி சாணி அள்ளி அவள் 150 ரூபா இருப்பா. அதை வச்சு தானே குடும்பத்தை கொண்டுக்கிட்டு போகிறோம். இதெல்லாம் உனக்கு நீ எல்லாம் ஏவும் இருக்கா? உனக்கு எத்தனை நாளைக்கு என் உடம்புல பிளம்பு இருக்கும்? கஷ்டப்பட்டு உனக்கு இப்படி கொடுத்துட்டு நான் செத்து போயிட்டோம்னா என் பிள்ளை என்ன செய்யும்? அப்படியெல்லாம் சொல்லாத மாடத்தி, செத்து போமுன்னு சொல்லாத. நீ அந்த வார்த்தையை சொல்லையில நெஞ்சு வலிக்கு மாடத்தி. நீ செத்துட்டேன்னா நான் மட்டும் உயிரோடு இருப்போம்னு நினைக்கையா? அடுத்த நிமிஷமே நானும் மாச்சிருமே என் உயிரை. பயல, நான் செத்த உடனே நீ செத்துட்டேன்னா அந்த பிள்ளைக்கு யார் இருக்கா? பிள்ளைய நினைச்சியா? இப்பவும் நீ சுயநலமா தானே இருக்க. உன் புத்திய மாற்றவே முடியாத. அப்படி சொல்லாத மாடத்தி, இனி குடிக்க மாட்டேன். எல்லாம் தெரிஞ்சிருச்சு. உடம்புக்கு முடியுதில்லை, வேலையும் பார்க்க முடியலை என்னால. இனி குடிக்க மாட்டேன் மாடத்தி. என்னத்தையோ சொல்லுத. சின்னபடி நீ குடிக்காம இருந்தேன்னா சந்தோஷம்தான். இனி நாட்டு கொஞ்சம் நிம்மதியோடு இருக்கலாம். உங்கள்கிட்ட பேசி பேசி எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ அந்த புக்கில் போய் எவனும் இருக்கானான்னு வேலைக்கு கூப்பிடுதானான்னு பாரு. வேலைக்கு உனக்கு வேலை இருந்தால் நீ போ. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். Structure is a user-defined data type. It's a collection of same different element in a data type. மல்லிகா, ரொம்ப நேரம் ஆச்சு அம்மா நீ வந்து. அப்பா கொஞ்ச நேரம் தான் ஆகுது. ஐயா சாப்பிட்டியாத்தே? வந்த உடனே படிப்புன்னு உடம்பு கெடுத்துக்கிடாத. சாப்பிட்டியா இல்லையாத்தே? சட்டியில் சோறு வச்சு மூடி வச்சுருந்தேனே. சட்டியில் பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். டீ போட்டு தரமித்த. என் பிள்ளை பாவம் பட்டினியாக நடந்திருக்கும். இதான் அம்மா, வீட்டில் சோறு தான் இருக்குது, குழம்பு இல்லை, அதான் அப்படியே வச்சுட்டேன். யாத்தே என் பிள்ளை பட்டினியில் ஒடிக்கி பூரா பணக்கார விட்டு பிள்ளையெல்லாம் பாலும் பாதாமும் 6 லட்சமாக குடிக்கி. இங்கே பழையஞ்சிக்கு கூட வழி இல்லையே. உடம்பு சரியில்லை, ரொம்ப துரத்திக்கிட்டு கிடக்கான். ஆஸ்பத்திரிக்கு போகணும் நாளைக்கு. டாக்டர் என்ன சொல்ல போகிறாரோ அது வேற வரைக்கும் பயமாக இருக்குது. என்னென்ன பிழைக்க போகிறோம்னு தெரியலையத்த. ஒன்றும் ஆகாதம்மா, நீ கவலைப்படாத. நாளைக்கு நம்ம போய் டாக்டரை காணிப்போம். நான் படித்து வேலைக்கு போய் உங்களை நல்லா பார்த்துக்கிடுவேன். இல்லையா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்னதை கேட்டேன். குடியார பைய இவ்வளோ படித்து சொன்னேன். குடியார பைய கேட்க மாட்டேன்ட்டான். இப்போ ஈரல் வெந்துருச்சுங்க. குடிச்சு ஈரல் வெந்து வச்சு முறையீரலில் தண்ணி வருதுங்க. இதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க நம்மகிட்ட ரூபா எங்கே இருக்குது? நம்மளே அன்னாடங்காச்சு. அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தானே நமக்கு கஞ்சி. இல்லைன்னா நம்ம என்ன செய்ய? நான் போய் 4 வீட்டில் இந்த 10 பாத்திரத்தை தேய்ச்சாத்தான் இங்கே நம்ம வீட்டு அடுப்பு எரியும். இதில் நம்ம கஞ்சி குடிக்கவா, இவனுக்கு நோயை பார்க்கவா? எவ்வளோ தூரம் சொன்னோம், கேட்க மாட்டேன். சொன்னதை கேட்கல இல்லை. இப்போ என்ன செய்ய? எனக்கு உடம்புல வலுவில்லையே. பழைய மாதிரி வேலை பார்க்க என்ன ஒன்றுட்டும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு மல்லிகா. நான் என்ன செய்ய? கவலைப்படாத அம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. எல்லாம் நல்லதே நடக்கும். கடவுள் பார்த்துக்கிடும் எல்லாம். பள்ளிக்கூடமும் முடிய போகுது. நான் எப்படி படித்து நல்ல மார்க்கு வாங்கிடுவேன். பள்ளிக்கூடத்துலேயும் டீச்சர் எல்லாமே எனக்கு நல்ல வேலைக்கு போவதுக்கு உதவி பண்ணுதோம்னு சொல்லியிருக்காங்க. நான் நல்ல வேலைக்கு போய் உங்களை பார்த்துக்கிடுவேன். அம்மா, ஸ்கூலில் ஆனுவல் டே வருது. அப்படின்னா அது என்னது?